Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து SQL commands. அதாவது இந்த வீடியோல நம்ம டோட்டலா எவ்வளவு SQL commands டீடைலா பார்க்க போறோம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் அடுத்த வீடியோல ஒவ்வொரு கமாண்டையும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம் with implementation. சரியா? So SQL commands. So என்னென்ன SQL commands இருக்கு? So first பாத்தீங்கன்னா SQL வந்து நம்ம 4 பார்ட்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படினா 5 பார்ட்டா பிரிக்கலாம். First one வந்து data definition language, data manipulation language, data control language, transaction control language. சரியா? So அதுக்கு அப்புறம் constraints, SQL constraints இதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். So இப்போ பாக்கும்போது data definition language ல என்னென்ன commands வரும், create command வரும், alter வரும், drop வரும், truncate வரும், rename வரும். சரியா? அதுக்கு அப்புறம் இப்போ இந்த 4 commands இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 commands வந்து நம்ம கண்டிப்பா வந்து இந்த 4 commands பண்ணாம DDL commands யூஸ் பண்ணாம நம்ம DML போக முடியாது. which means first and foremost நமக்கு வந்து basic step வந்து DDL commands execute பண்ணா மட்டும்தான். DDL command அதாவது create command execute பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து DML commandக்கு போக முடியும். எடுத்தோனே நம்ம DML commandக்கு போக முடியாது. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா data manipulation language, select, insert, update, delete. இப்போ இந்த DDL commandsம் சரி DML commandsம் சரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து DDL சொல்லும் போது create table சொல்லிடுவேன், alter table சொல்லிடுவேன். பட் இந்த drop truncate இருக்கு இல்லையா, drop and truncate இதை வந்து நம்ம டக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன பிறகு தான் நான் வந்து இந்த drop and truncate நான் சொல்ல முடியும் along with delete. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த 3 கமாண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக இருக்கட்டும், ட்ரங்கேட்டாக இருக்கட்டும், டெலீட் இருக்கட்டும். ஸோ அந்த ட்ராப் அண்ட் ட்ரங்கேட் வந்து டேட்டா டெஃபினிஷனில் வரும், வேறஸ் டெலீட் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் வரும். ஆனால் இந்த 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கிரியேட், ஆல்டர், ரீநேம் வந்து ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அடுத்த வீடியோவில் நான் செலக்ட், இன்சர்ட் சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட்டுக்கும் ஆல்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் ட்ராப், ட்ரங்கேட், டெலீட்க்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், வரிசையாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் கிராண்ட் ரிவோக். ஸோ இந்த கிராண்ட் ரிவோக்னால் என்ன? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு DBMS ஸ்டார்ட் பண்ணும்போது படித்தோம் இல்லையா, நம்ம டேட்டா பேஸை நம்ம யூசர்ஸ் கண்ட்ரோல் பண்ண போகிறோமா, அதை மெயின்டைன் பண்ண போகிறோமா? கிடையாது. யார் வந்து டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து, அதாவது ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் கிராண்ட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு என்னோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது எனக்கு வந்து ப்ரைவசி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி பர்சனுக்கு தான் வந்து நான் வந்து பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் என்னோடய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இப்போ டேட்டா பேஸை ஒருத்தர் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ ஒரு ட்ரஸ்ட்வர்தி பர்சன், எந்த பர்சனுக்கு நம்ம வந்து என்னோட ஆப்சன்ஸில் வந்து நான் வந்து பெர்மிஷன் கொடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமோ அப்போது கிராண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நம்ம கொடுத்துட்டு ஒரு இன்னைக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து பெர்மிஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கணும், திருப்பி அந்த பெர்மிஷனை வந்து திருப்பி ரிவோக் பண்ணிக்கிடுவேன். விச் மீன்ஸ் திருப்பி அது என் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஸோ திருப்பி நான் வந்து எனக்கு அந்த பெர்மிஷனை வாபஸ் வாங்கிடுவேன். ஸோ அதுதான் கிராண்ட் அண்ட் ரிவோக். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், கமிட், ரோல்பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
கமிட் அண்ட் ரோல்பேக் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஃபுல்லாக ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ டிரான்சாக்ஷன், அதாவது அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, இன்டெகிரிட்டி, டியூரபிலிட்டி. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கமிட் ரோல்பேக் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடிஷ்னலாக நமக்கு ஒரு இது இருக்குது, அதாவது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அதாவது சேவ் பாயிண்ட். ஸோ சேவ் பாயிண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இம்ப்ளிமெண்டேஷனோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபோர்த் கம்மிங் வீடியோஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தியரட்டிக்கலாக படிச்சிட்டோம். ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம படிக்கலை. ஸோ இதை நம்ம வந்து இதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். யூனிக், டிஃபால்ட், நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ நம்ம வந்து ஓரலாக சொல்லியிருப்போம், பட் நம்ம query எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்த்தது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபோர்த் கம்மிங் வீடியோஸில் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது. ரெஜிஸ்டர் நம்பர் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அப்போது ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுமா, யூனிக் கீ யூஸ் பண்ணுமா? அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கீஸ் இன் DBMS படிக்கும்போது ப்ரைமரி கீயும் யூனிக் கீ பற்றியோட டிஃப்ரென்ஸ் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். பட் நம்ம வந்து அந்த query என்ன query, அந்த query எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஃபோர்த் கம்மிங் வீடியோஸில் எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து DDL கமாண்ட்ஸை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் இம்ப்ளிமெண்டேஷன். தேங்க்யூ.